வணக்கம். இன்று ஜனவரி 17ஆம் நாள். பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறந்த நாள். இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு பொன்மனச் செம்மல் என்ற பட்டத்தை திருமுருக திருவானந்த வாரியார் சூட்டி மகிழ்ந்தார். புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை சூட்டி புகழ் ஏணியில் ஏற்றி வைத்தார் கலைஞர். ஒரு படத்திற்கு எம்ஜிஆருக்காக கவிஞர் வாலி பாடல் எழுதிய போது அளவோடு ரசிப்பவன் என்று பல்லவி முதல் வரியை எழுதிவிட்டு அடுத்த வரியை யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த கலைஞர் அளவோடு ரசிப்பவன் அளவில்லாமல் கொடுப்பவன் என்று பல்லவிக்கு இரண்டாவது வரியை கூறினார். பாடல் பட்டி தொட்டியெல்லாம் முடங்கியது. எங்கள் தங்கம் படம் நான் மாறன்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன். கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷன். நான் பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஒரு காதல் பாட்டு. நான் அளவோடு ரசிப்பவன்னு விஸ்வநாதன் ஒரு அளவு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த வரி போடணும்னாரு. நான் அடுத்த வரி போடாமல் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணமஞ்சு கேட்டார், என்னையும் அடுத்த வரி போடாமல் புயலையை போட்டுக்கிட்டு இருக்குது, அடுத்த வரியை போடுனார். நான் அளவோடு ரசிப்பவன் அளவோடு ரசிப்பேன், எனக்கு ஒன்றும் வரல. கலைஞர் அப்போ தான் வந்தார். மாறன் சொன்னார், யோ மாமா வராரியான்னார். வந்தார். என்னையா வேலையே பாட்டை எழுதுகிற அப்படின்னாரு. இல்லை அளவோடு ரசிப்பவன், அதுக்கு அடுத்த வரி புரியலன்னு விசு டியூனா வாசினார். நான் அளவோடு ரசிப்பவன். உடனே அடுத்த வரி சொன்னார், எதையும் அளவின்றி கொடுப்பவன். எல்லோரும் எம்ஜிஆரை நடிகராக பார்க்காமல் கொடை வள்ளலாக பார்த்தார்கள். அதனால்தான் அவர் மக்கள் திலகமானார். ஒரு சமயம் எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்காக வெளியூர் பயணம் சென்றார். திண்டிவனத்தை கடந்து சென்ற போது ஒரு மரத்தடியில் இளந்தம்பழத்தை கூறு கட்டி விற்று கொண்டிருந்தார் ஒரு பாட்டி. எம்ஜிஆர் இளந்தம்பழத்தை வாங்க ஆசைப்பட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு ஒரு துண்டை எடுத்து தலைப்பாகை கட்டிக்கொண்டு பாட்டியிடம் 10 ரூபாய்க்கு பழம் வாங்கினார். 100 ரூபாயை எடுத்து கொடுக்க பாட்டி தன் சுருக்கு பையிலிருந்து மீதி 90 ரூபாயை எடுத்தார். உடனே எம்ஜிஆர், மீதி பணம் வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதிர்ந்து போன பாட்டி, நீ என்ன பெரிய எம்ஜிஆரா என்று ஆச்சரியமாக பார்க்க கேட்க எம்ஜிஆர் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து நகர்ந்தார். எம்ஜிஆர் என்றால் தர்மம் செய்பவர், கொடை வள்ளல், வாரி கொடுக்கும் வள்ளல் என்றெல்லாம் மக்கள் மனதில் இன்றும் வாழ்கிறார். இந்திய பேரரசு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவித்தது. நன்றி, வணக்கம்.